அட இங்க பாருங்க, இந்த ஒரு விவசாயி என்ன அற்புதமா இந்த வயலுக்கு தண்ணி பாய்ச்சக்கூடிய அந்த மோட்ரு மாடல் டிசைனையே சூப்பரா பாருங்களேன், அந்த வாய தண்டுகள வச்சே அழகா வந்து செஞ்சுட்டாருங்க. சூப்பரா இருக்கு பாருங்க அவருடைய இந்த கிரியேட்டிவிட்டி. இதுக்காக வந்து இந்த வீடியோ நெறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. எவ்வளோ அழகா வந்து தண்ணி வர மாரி ரெடி பண்ணியிருக்காரு பாருங்க. அடேங்கப்பா! இங்க பாருங்க, செடிகள்லாம் உரம் போடுறதுக்கு சூப்பரான ஒரு வண்டி ரெடி பண்ணிட்டாங்க. இனி வந்து நம்ம உரத்த கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போயிட்டு இறச்சிட்டு இருக்கணும்லாம் வேலையா இருக்காது போல. இந்த மாதிரி ஒரு வண்டி மட்டும் வாங்கிட்டா போதும், அதிலேயே உரத்த கொட்டிட்டு அழகா உட்காந்து ஓட்டிட்டு போறது மூலம் சுலபமா வந்து போட்டுக்கலாம் போல. சூப்பரா இருக்குல்லங்க. இந்த ஒரு வீடியோவ நெறைய விவசாயிகளுக்கு எனக்கு ஷேர் பண்ணி விடு. இந்த ஒரு விவசாயிய பாருங்க. வெள்ளம் வந்து அவருடைய வாழை மரம் ஃபுல்லா வந்து தண்ணீல மூழ்கிருச்சுங்க. அந்த மாரி டைம்ல கூட வாய தர எவ்வளோ அவசரமா வந்து கஷ்டப்பட்டு வெள்ளத்திலேயே வந்து அறுவடை பண்ணி எடுத்துட்டு இருக்காரு பாருங்களேன். விவசாயிகளுடைய நிலைமைலாம் இப்படிதாங்க இருக்கு. ரொம்ப கஷ்டங்க. நீங்க ஒரு விவசாயியா இருந்தீங்கன்னா, இந்த ஒரு வீடியோவ நெறைய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த ஒரு விவசாயிய பாருங்க. இந்த வாய்க்கால்ல போற தண்ணிய அவருடைய வயலுக்கு வந்து பாய்ச்சறதுக்கு என்ன அற்புதமா இந்த பிவிசி பைப்லாம் இருக்கும் பாருங்க. அத பெண்ட் பண்ணி கொண்டு வந்து இந்த வாய்க்கால்ல வச்சு எவ்வளோ அற்புதமா அத திருப்பி விடுறாரு பாருங்க. வேற லெவல்ல இருக்குதுங்க இவருடைய இந்த ஒரு ஐடியா. இந்த ஒரு வீடியோவ நெறைய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும். மக்காச்சோளத்த உடைக்கிறதுக்கு இது ஒரு சூப்பரான ட்ரிக்குங்க. இங்க பாருங்க 2 பலகைய வந்து கவுத்துட்டு சின்ன கேப் மட்டும் விட்டுறாங்க மக்காச்சோளம் கீழ விழுகாத அளவுக்கு. அதுல மக்காச்சோளத்த போட்டு கட்டைய வச்சு பாருங்க சும்மா 2 தட்டு தட்டுறாங்க. அவ்வளோதாங்க. சும்மா விதை மட்டும் தனியா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க. வேற லெவல்ல இருக்கு. நெறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வீட்டு தோட்டத்துல போட்ட கீரையோ, இல்ல காய்கறி, ஆடு மாடுலாம் வந்து சாப்பிட்டு வேஸ்ட்டாவே போகுது. வேலி போடணும்னு நெனச்சீங்கன்னா வச்சுக்கங்களேன், இந்த மாரி வந்து போடுங்க. என்ன பிரமாதமா இந்த மூங்கில் குச்சிலாம் பாருங்க கட் பண்ணி, அத பயன்படுத்தியே பாருங்களேன், என்ன அற்புதமான ஒரு வேலி வந்து ரெடி பண்ணிட்டாங்க. வேற லெவல்ல இருக்கு பாருங்க. சூப்பரா இருக்குல்ல. நெறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இப்ப பாருங்க இந்த ஒரு விவசாயி தோட்டத்துல வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காருங்க. வேலை செய்யும்போது கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நெனைக்கிறாரு. ஆனா அங்க வந்து உட்கார்றதுக்கு சேரு, கல்லு எதுவும் இல்ல. அந்த மாரி டைம்ல அங்க இருக்க குச்சிய பயன்படுத்தி பாருங்களேன். எவ்வளோ அற்புதமான ஒரு சேர் ரெடி பண்ணி அழகா வந்து உட்கார்றாரு பாருங்க. சூப்பரா இருக்குல்லங்க இந்த ஐடியா. நெறைய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். செடிகளுக்கு தண்ணி பாய்ச்சதுன்னா இந்த மாரி தாங்க பாய்ச்சணும். நம்மலாம் வந்து பார்த்தீங்கன்னா, பாத்திய நேரா பிடிச்சிட்டு செடி நடவு பண்ணிட்டு தண்ணி பாய்ச்சும்போது, ஒரு பக்கம் தாங்க தண்ணி பாயும். இன்னொரு பக்கம் வந்து சரியா பாயவே பாயாது. ஒரு சில செடிகளுக்கு தண்ணியுமே கரெக்ட்டா போய் சேராது. அந்த மாரி டைம்ல இந்த வீடியோல பாருங்க. இவங்க என்ன அற்புதமா ஜிக்ஜாக் முறையில வந்து பாத்திய போட்டுருக்காங்க. அப்படி தண்ணி பாய்ச்சும்போது, ஒரு செடி தவறாம எல்லா செடிக்கும் பாருங்க எவ்வளோ அழகா வந்து தண்ணி பாயுதுன்ட்டு. சூப்பரா இருக்கு பாருங்க. நெறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. குறிப்பா விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த ஒரு வீடியோவ நெறைய விவசாயிகளுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா இந்த மாரி ஒரு கலப்பையில நம்ம ஊர்ல பார்க்க வந்து வாய்ப்பே கிடைக்காது. ஆனா வெளிநாட்டுல பாருங்க எப்படிலாம் வந்து கலப்பை ரெடி பண்ணி சூப்பரா நிலத்த விழுகுறாங்க. இத பார்க்கறதுக்கே பாருங்க நம்ம மென்மட்டி இருக்கும் பார்த்தீங்களா பயன்படுத்துவோமே, அந்த மாரி தாங்க இருக்கு. அந்த மாரி ஒரு டிசைன்ல எவ்வளோ அழகா பாருங்க மண்ண வெட்டிட்டே போகுது. சூப்பரா இருக்கு பாருங்களேன். நிலத்த உழுகுறதுக்கு நம்மலாம் டிராக்டரோ இல்ல பவர் டில்லரோ பயன்படுத்தி தான் நிலத்த உழுதுட்டு இருப்போம். ஆனா இந்த ஒரு விவசாயி பாருங்களேன், எவ்வளோ கிரியேட்டிவாவும், இன்னோவேட்டிவாவும் திங்க் பண்ணி அவரோட பைக்க வந்து மாடிஃபை பண்ணி, அதிலேயே பாருங்களேன் கல்டிவேட்டர மாட்டி விட்டு, எவ்வளோ சூப்பரா வந்து பைக்க ஓட்டுற மாரியே வந்து நிலத்தையும் உழுதுட்டே போறாரு. வேற லெவல்ல இருக்கு பாருங்க இவருடைய இந்த ஒரு முயற்சி. அதுக்காக வந்து நம்ம பாராட்டுற விதமா நெறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நெல் அறுவடை பண்ணதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த வைக்கோல்லாம் நம்ம தாங்க ஓரமா தள்ளிட்டு வைக்கோல கட்டிட்டு இருப்போம். இல்ல வந்து இப்ப நெறைய மிஷின்ல வந்துச்சு வைக்கோல் கொட்டுறதுக்கு அத பயன்படுத்தி கட்டிட்டு இருப்போங்க. ஆனா வெளிநாட்டுலாம் பாருங்க, இந்த வைக்கோல தள்ளுறதுக்கும் வந்து மிஷின் தான் பயன்படுத்துறாங்க. வைக்கோல கட்டுறதுக்கும் மிஷின் தான் பயன்படுத்துறாங்க. அத பாருங்க இவங்க ட்ரோன் வியூல காட்டுறாங்க. எவ்வளோ அழகா வந்து இருக்குன்ட்டு. டெக்னாலஜி இந்த அளவு டெவலப் ஆயிட்டே போகுது பாருங்க. சூப்பரா இருக்குங்க. நெறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். அட இது என்னங்க நம்ம ஊர்ல கரும்பு நடவு பண்ணிட்டு இருப்போம். ஆனா இந்த வீடியோல பாருங்களேன். எவ்வளோ டிஃபரெண்ட்டா நடவு பண்றாங்க. இது வந்து ரொம்ப ஈஸியாவும், சிம்பிளாவும் இருக்குங்க. ஆல்ரெடி மல்ச்சிங் சீட்ட போட்டு எங்கெங்க வந்து நடவு பண்ணுவாங்கலாம் சின்ன சின்னதா ஹோல்ஸ போட்டுடுறாங்க. அப்புறம் பாருங்களேன் கரும்ப கொத்திட்டு ஒரே வெட்டு தான். அழகா வந்து நடவு பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. சூப்பரா இருக்குல்லங்க. நெறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அட! கொட மொளகாவ இவ்ளோ ஈஸியா அறுவடை பண்ணலாமாங்க? நம்மலாம் வந்து ஒவ்வொன்னா தாங்க பறிச்சுட்டு இருப்போம். ஆனா இவங்க பாருங்களேன், மொத்த செடியும் வேரோட புடுங்கிட்டு, சும்மா 2 உதறுதாங்க. அவ்வளோதாங்க. மொத்த காயும் பாருங்க தனியா வந்துருச்சு. சூப்பரா இருக்குல்லங்க. இந்த ஒரு ட்ரிக் நெறைய விவசாயிகளுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம கடைகள்லயோ, இல்ல மார்க்கெட்லயோ போயிட்டு வாங்கக்கூடிய விதைகள்லாம் கலரா தாங்க இருக்கும். "என்னங்க இது நாட்டு விதை மாரி இல்ல கலரா இருக்கு" அப்படின்னு கேட்டா, அது வந்து மருந்து கலந்துருக்குங்க. விதை நேர்த்தி பண்ணி தாங்க வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து கம்பெனில எப்படி வந்து பண்றாங்கங்கிறது இந்த வீடியோல பார்த்தா நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஒரு மிஷின்ல பாருங்க விதைகள்லாம் கொட்டிட்டு அப்படியே மருந்து வந்து மேல அப்படியே ஊத்தி விடுறாங்க. அந்த மிஷின் பாருங்க அப்படியே விதைகள மேல மேல தள்ளி எவ்வளோ அழகா வந்து ஃபுல்லாவே வந்து கலரா மாத்துதுன்ட்டு. சூப்பரா இருக்குல்லங்க. நெறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் சின்ன சின்ன மரங்கள்லாம் நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வேரோட வந்து புடுங்கி கொண்டு போய் நடவு பண்ணிக்கலாங்க. ஆனா ஒரு பெரிய தென்னை மரத்த வந்து அப்படி பண்ண முடியுமான்னு நம்ப முடியுதா? ஆனா இந்த வீடியோல பாருங்க. அப்படியும் வந்து பண்றாங்க. அங்க பாருங்களேன் ஒரு தென்னை மரத்த வேரோட சாய்ச்சிட்டு ஒரு தள்ளுவண்டி மாரி இருக்கு. அதுல வந்து படுக்க வச்சு எவ்வளோ அழகா வந்து எத்தன பேர் சேர்ந்து தள்ளி கொண்டு போயிட்டு, சூப்பரா வந்து நடுறாங்க பாருங்களேன். உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. நெறைய விவசாயிகளுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. பெரும்பாலும் இந்த பக்கத்து நிலத்துல இருக்கிற விவசாயிங்கலாம் பேசிக்கவே மாட்டாங்க. என்னடா ஏன்டா பேச மாட்றாங்கன்னு கேட்டா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சும்மா ஒரு பேச்சு வாக்குல சொல்லுவோம் பார்த்தீங்களா, வாய்க்கா தகராறு, வரப்பு தகராறுன்ட்டு. அந்த மாரி ஒரு பிரச்சனை கண்டிப்பா வந்து வருங்க. நான் வரப்பு வெட்டும்போது கொஞ்சம் சேர்த்து வந்து வெட்டிட்டாங்கன்னா, என் நிலத்த சேர்த்து வெட்டிட்டா ஒரு பிரச்சனை வரும்.
அந்த மாதிரி வரக்கூடாமல் இருக்கிறன்ட்டு இங்கே பாருங்களேன் என்ன பிரமாதமாக ஒரு கயிறை கட்டிட்டு அங்கே பாருங்க கரெக்டாக அந்த லைனை மட்டும் வரப்பு விட்டுறாரு. இந்த மாதிரி வெட்டினா முக்கால்வாசி விவசாயிகளுக்கு நடக்கிற பிரச்சனையே வராது. எல்லாம் ஒற்றுமையாக இருக்கலாம், சூப்பராக இருக்கலாம். நிறைய விஷயம் ஷேர் பண்ணி விடுங்க. இன்னமும் நிறைய கிராமங்களில் இந்த உருளைக்கிழங்குலாம் அறுவடை பண்ணுறதுக்கு சின்ன சின்ன டூலை வச்சு ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி டைமில் இந்த வீடியோவில் பாருங்களேன், உருளைக்கிழங்கு அறுவடை பண்ணுறதுக்கு சூப்பராக ஒரு டூல் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அது பார்க்கறதுக்கு பதிலாக நம்ம ஊரில் அந்த குடிகளுக்கு அதெல்லாம் அறுக்கிறதுக்கு பயன்படுத்தும் பார்த்தீங்களா, சொரடு அந்த மாதிரி தாங்க இருக்குது. அதை பயன்படுத்தி எவ்வளோ அழகாக அந்த மண்ணை குத்தி கிழிச்சு உருளைக்கிழங்குல அறுவடை போட்டு போயிட்டே இருக்காங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அட இங்கே பாருங்கள், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. நம்மளும் அந்த மாதிரி பண்ண வாய்ப்பே இல்லை. அந்த வெளிநாட்டில் பாருங்களேன், கடலில் அறுவடை பண்ணதுக்கப்புறம் விட்டுட்டு இருக்கக்கூடிய மண்ணெலாம் ஜல்லடையை வச்சு ஜலிச்சு எடுக்கிறாங்க பாருங்கள். சூப்பராக இருக்குல்ல. அதுவும் பாருங்களேன், அந்த ஜல்லடியை ஆட்டோமேட்டிக்காக அதை ஜலிக்கிற மாதிரி வண்டியோட அந்த டயரில் மாட்டி விட்டு எவ்வளோ அழகாக ஜலிக்கிறாங்க பாருங்கள். சூப்பராக இருக்குல்ல. இந்த வீடியோ நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. வயலில் வரக்கூடிய அந்த பாசைகள்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு ஐடியா தாங்க அது. ஒரு இரும்பு ராட்லேயே பாருங்களேன், சங்கிலியெல்லாம் மாட்டி விட்டு அதை ஒரு கயிறு கட்டி இழுத்துட்டு போகிறது மூலமாக பாருங்களேன் எவ்வளோ அழகாக வந்து பாசையெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டே போகிறாங்க. இந்த ஒரு வீடியோவை நிறைய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் வயலோட பாசையெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிட்டோம். இந்த ஒரு வீடியோவை நிறைய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா நிறைய விவசாயிகள் நினச்சிட்டு இருக்காங்கன்னா ட்ரோன் மூலமாக வெறும் மருந்து மட்டும் தான் ஸ்ப்ரே பண்ண முடியும்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி இல்லைங்க, உரம் கூட போலதான். இங்கே பாருங்கள், ஒரு யூரியா மூட்டையை கட் பண்ணி அழகாக கொட்டிட்டு எவ்வளோ அழகாக வந்து ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி வந்து இறச்சிட்டே போகிறாங்க. சூப்பராக இருக்குது பாருங்களேன். நமக்கும் வந்து வேலை மிச்சம், சீக்கிரமாக உரம் போட்டு முடிச்சுக்கலாம். விவசாயிங்க இந்த பேரலை பயன்படுத்தி வெங்காய பயிராகட்டும் கடலை பயிராகட்டும் அப்படியே வந்து அழுத்திட்டு போகிறத வந்து நம்ம நிறைய வீடியோவில் பார்த்துருப்போம். அதில் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், இந்த வெங்காயத்தோட வந்து இந்த காய் தரம் வெயிட்டு எல்லாம் வந்து கூறுறதுக்கு தான் வந்து தாளை மடிச்சு விட்டோம்னா மொத்த சத்துமே வந்து அந்த காய்க்கே போகும் அப்படின்றப்போ நம்மளுக்கு பெருசாக வந்து கிடைக்கும்னு சொல்லியிருப்போம். ஆனால் இங்கே பாருங்கள், இந்த பேரல் வச்சு தள்ளு போல வேலையே இல்லை போல். அதுக்குள்ள பாருங்கள் ஒரு ரோலர் மாதிரி கண்டுபிடிச்சி டிராக்டர் அடைச்சி பண்ணிட்டு எவ்வளோ அழகாக பாருங்களா உருட்டிகிட்டே போகிறாங்க. அதுவும் வந்து பயிரெலாம் மடிக்கிட்டே போகுது. சூப்பராக இருக்குது பாருங்கள். நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இன்னமும் நீங்கள் மருந்து அடிக்கிறதுக்கு ஸ்ப்ரே மிஷின் அப்படியே அந்த ஒரு நாள் தான் பயன்படுத்தி வச்சுட்டு இருக்கீங்களா, அப்படின்னா அதிகபட்சம் ₹1 இல்லை ₹2 தான் கவர் பண்ணி அடிக்க முடியும். ஆனால் அந்த வீடியோவில் பாருங்கள், ஒரே டைமில் 6 நாசில் அட்டாச் பண்ணிவிட்டு அழகாக 6 ரூபா மருந்து அடிச்சுட்டு சீக்கிரமாக வேலையை முடிச்சிட்டாரு. வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி மருந்து அடிங்க. இப்போலாம் கரும்பு ஜூஸ் போடுறதுக்கு நிறைய மிஷின்லாம் வந்துருச்சுங்க. ஆனால் அந்த ராஜஸ்தானில் இருக்கக்கூடியவங்களாம் பாருங்கள், இன்னும் வந்து அந்த பழைய ட்ரெடிஷ்னல் மெத்தடை பயன்படுத்தி எவ்வளோ அழகாக கரும்பு ஜூஸ் போட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒட்டகத்தையே பயன்படுத்தி பாருங்களேன் சுத்த வச்சு எவ்வளோ அழகாக போடுறாங்க. சூப்பராக இருக்குது பாருங்களேன். நிறைய பேர் இந்த ட்ரெடிஷ்னல் மெத்தட்லாம் பார்த்துக்கிறது வாய்ப்பே இல்லை. ஆனால் நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. வீட்டில் ஒரு ரோஜா செடி தான் இருக்குன்னு வச்சுங்களேன், நீங்கள் கடையில் போய்ட்டு இன்னும் நிறைய வாங்கிட்டு வரணும்லாம் அவசியமே இல்லைங்க. அதை பயன்படுத்தி நீங்கள் அழகாக வந்து ஒட்டு ரெடி பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ரோஜா செடி வந்து மடக்கி விட்டு வாட்டர் கேனை வந்து ஃபுல்லாக இன்செர்ட் பண்ணிவிட்டு இந்த காயர் பித்தை வந்து போட்டுடுறாங்க. இல்லை நீங்கள் வந்து எருவு கூட வந்து போட்டுட்டு இந்த மாதிரி மூடி மட்டும் விட்டிங்கன்னா போதுங்க, புதுத்துடூர் அழகாக வந்துடும். நீங்கள் எடுத்து மாதிரி நடவு பண்ணிக்கலாம். வேறு லெவலில் இருக்கிற நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இங்கே பாருங்கள், நம்ம நிலத்தை உழுகிறதுக்கு பயன்படுத்தும் போதே கலப்பை அதையே பயன்படுத்தி டிராக்டர் அட்டாச் பண்ணிவிட்டு என்ன பிரமாதமாக உருளைக்கிழங்குல வந்து அறுவடை பண்ணிட்டே வராங்க பாருங்கள். சூப்பராக இருக்குல்லங்க. இந்த ஒரு வீடியோ நிறைய விஷயங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தக்காளி செடிக்கெலாம் மருந்து அடிக்கணும்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி பெண்டா நாசல் தாங்க பயன்படுத்தி அடிக்கணும். ஏன்னா நம்ம நார்மலாக அடிக்கிற ஸ்ப்ரேலாம் வந்து ஃபுல்லாக வந்து கவர் ஆகாது. ஒரு சைடு மட்டும் தான் போடும். அப்புறம் மறுபடியும் வந்து இன்னொரு பக்கத்தை வந்து அடிச்சுட்டு வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டைமில் இந்த நாசலை பயன்படுத்தும் போது நம்ம அழகாக ஒரே டைமில் வந்து மொத்த செடியும் கவர் பண்ணி அடிச்சுக்கலாம். சூப்பராக இருக்குல்லங்க. நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. குறிப்பாக தக்காளி விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. செடிகள் மேலே படாமல் செடிகள் சுற்றி ஈஸியாகவும் வந்து உரம் போடுறதுக்கு வேறு லெவலான ஒரு ட்ரிக்கு தாங்க அது. இந்த ஒரு வாட்டர் கேன் வந்து கட் பண்ணிடுறாங்க. அதிலே பாருங்கள் குச்சியை இன்செர்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ அழகாக அந்த முட்டைக்கோசை வந்து கவர் பண்ணி சூப்பராக வந்து செடி மேலே படாமல் சுற்றி போடுறாங்க பாருங்களேன். வேறு லெவலில் இருக்குது அந்த ஒரு ஐடியா. இது வந்து முட்டைக்கோசம் இல்லாமல் எல்லா செடிகளும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள். நிறைய விஷயம் இந்த ஷேர் பண்ணி விடுங்க. விவசாய நண்பர்கள் எல்லாரும் இந்த வீடியோவை பாருங்களேன். செடியெல்லாம் நடவு பண்ணுறதுக்கு எப்படிலாம் வந்து மிஷின் கண்டுபிடிச்சிருக்காங்க. டெக்னாலஜி எவ்வளோ டெவலப் ஆகிட்டே போகுது பாருங்கள். இனி வரும் காலங்கள்லாம் வந்து கூலியாகலாம் வேலையெல்லாம் போக போகுது. இந்த மாதிரி மிஷின் தான் நம்ம பயன்படுத்தி அழகாக செடிகள் நடவு பண்ணிட்டே போக போகிறோம் போல். சூப்பராக இருக்குல்லங்க. நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இங்கே பாருங்கள், கடலையை பிடுங்கிறதுக்கு சூப்பராக ஒரு மிஷின் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்மளாம் வந்து கையில் தாங்க கஷ்டப்பட்டு பிடிங்கிட்டு இருப்போம். இனி அதுக்கெல்லாம் வேலையாக இருக்காது போல். இந்த மாதிரி ஒரு மிஷினை மட்டும் வாங்கிட்டா போதும், நம்ம அழகாக உட்காந்து வண்டி ஓடி இருப்பது மூலமாகவே சுலபமாக வந்து கடல் செடி தான் பிடிங்கலாம் போல். சூப்பராக இருக்கிறாங்க. இந்த ஒரு மிஷினை நிறைய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். இங்கே பாருங்கள், செடிகளில் நடுறது தேவையான குழி எடுக்கிறதுக்கு இந்த பவர் டெய்லர் மிஷின் இருக்கும் பாருங்கள். அதில் ஒரு அட்டாச்மெண்ட்டை ஃபிட் பண்ணிவிட்டு அதை பயன்படுத்தி உழுதுகிட்டே போக விட்டு எவ்வளோ அழகாக வந்து குழி எடுத்துகிட்டே போகிறாங்க பாருங்களேன். வேறு லெவலில் இருக்குல்லங்க இந்த ஒரு டெக்னாலஜி. நிறைய விவசாயிகளுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. கடலையை வந்து மோஸ்ட்லி மானாவாரியாக தான் போடுவோம், ஃபுல்லாக வந்து இறச்சி தாங்க விடுவோம். ஆனால் இங்கே பாருங்களேன், அதுக்கெல்லாம் வந்து மிஷினை கண்டுபிடிச்சி எவ்வளோ அழகாக வந்து வரிசை நடவு பண்ணிட்டு இருக்காங்க. இது மூலமாக வந்து நம்ம இறச்சி விடுறதோட அதிக ஈல்டு இதிலே கிடைக்குங்க. சூப்பராக இருக்குல்லங்க இந்த ஒரு மிஷினும். நிறைய பேருக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. குறிப்பாக விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இடத்துல இந்த பந்தல் வைப்பதுலாம் குச்சி வந்து நட்டுருப்போம் பாருங்கள், அதெல்லாம் வந்து வெளியே எடுக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். மண் எருகி போச்சுன்னா அந்த மாதிரி டைம் இந்த டூலை பயன்படுத்தி பாருங்களேன் எவ்வளோ அழகாக வெளியே எடுக்கிறாங்க. சூப்பராக இருக்குல்லங்க பார்க்குறதுக்கு. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க.
வாய்க்காலில் போகக்கூடிய தண்ணியை அந்த வயலுக்கு பாய்ச்சறதுக்கு சூப்பரான ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தடு தாங்க அது. அந்த காலத்துலலாம் எப்படி வந்து தண்ணியை பாய்ச்சிருக்காங்க பாருங்களேன், சூப்பராக இருக்குதுங்க. இது வந்து இப்போ ஒரு சில இடங்களில் வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் நம்ம ஊர்லலாம் இந்த மாதிரி நம்ம பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. அதனால் இந்த ஒரு வீடியோ நிறைய விஷயங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம வயலுக்கு எல்லாரும் கண்டிப்பாக டிஏபியை ஒரு முறையாச்சும் பயன்படுத்தியிருப்போங்க. உரக்கடைக்கெலாம் போயிட்டு கருப்பு டிஏபி தான் வேணும், ஸ்விக் டிஏபி தான் வேணும்னு அடம்பிடிச்சுலாம் வாங்கியிருப்போம். அந்த டிஏபிலாம் மிஷினை பயன்படுத்தி எப்படி வந்து பேக் பண்ணுறாங்க பாருங்களேன், சூப்பராக இருக்கலாங்க. இந்த மாதிரி தான் வந்து சீல் பண்ணுவாங்க போல. அதனால தான் வந்து நம்ம உரத்தை கொண்டு போயிட்டு தையில பிரிக்கலான்னு பார்த்தாலும் பிரிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வேறு லெவலில் இருக்குது பாருங்களேன். இந்த ஒரு வீடியோ நிறைய விஷயம் எனக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டோம். சூரியகாந்தி பூவை நம்ம ஊர்லாம் காஞ்சதுக்கப்புறம் கையில் தாங்க வந்து அவ்வளோ பண்ணிகிட்ருப்போம். ஆனால் அதுக்கெலாம் மிஷின் இருக்குன்னு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. ஆனால் இந்த வீடியோவில் பாருங்கள், இந்த ஒரு மிஷினை பயன்படுத்தி எவ்வளோ ஈஸியாகவும் வேகமாக அவ்வளோப்பட்டே போயிட்டுருக்காங்க. சூப்பராக இருக்கலாங்க. இந்த ஒரு மிஷினை நிறைய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஆனால் இங்கே பாருங்களாங்க, நிறைய பேர் வந்து தோட்டத்தில் வரக்கூடிய களைலாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு நிறைய மிஷின்லாம் வாங்கி பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே பாருங்களேன், என்ன பிரமாதமாக அந்த ஸ்டீல் கம்பி இருக்கும் பாருங்கள், அதுலேயே வந்து சூப்பராக ஒரு டூலை ரெடி பண்ணியிருக்காங்க. அதை பயன்படுத்தியே பாருங்கள் எவ்வளோ களையை பேரோட வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. பார்க்குறதுக்கு அழகாக இருக்குதுங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். இன்னும் நீங்கள் இந்த மாட்டுக்கு தீவனத்தெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கட் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த மாதிரியான ஒரு சாப் கட்டர் மிஷின் மட்டும் வாங்கிட்டீங்கன்னா போதுங்க. இல்லை நீங்கள் வெறும் தீவனத்தை எடுத்து வச்சா மட்டும் போதும். அதே பாருங்களேன், எவ்வளோ பொடிசாகவும் எவ்வளோ வேகமாகவும் வந்து கட் பண்ணி கொடுக்குது. சூப்பராக இருக்குது பாருங்கள் ஒரு மிஷின். நிறைய விஷயம் எனக்கு ஷேர் பண்ணி விடுங்க.